அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாப்பூர் தனியார் நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனும் பாதுகாக்கப்படும் என்றும், தேவநாத் யாதவ் இயக்குநராக இருந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் வழக்கு விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றம் உறுதியளித்திருக்கிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், இது குறித்தான விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வணக்கம் நிஷா. தேவநாதன் யாதவ் இயக்குநராக இருந்த தி மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனும் பாதுகாக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி தெரிவித்துள்ளது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் உள்ளிட்ட 3 பேர் தாக்கல் செய்த மனுக்களை 2வது முறையாக தள்ளுபடி செய்த நிலையில் 3வது முறையாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேவநாதன் யாதவுக்கு சொந்தமாக சுமார் 2000 கிலோ தங்கம் இருந்ததாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது தாக்கல் செய்துள்ள சொத்து ஆவணங்களில் அந்த தங்கம் குறித்து குறிப்பிடப்படவில்லை என கூறினார். அந்த தங்கம் இருந்தாலே தங்களுக்கு வட்டியுடன் பணத்தை திரும்ப அளிக்க முடியும் என தெரிவித்தார். பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்ப ராஜ் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தேவநாதன் யாதவ் தாக்கல் செய்த 300 கோடி ரூபாய்க்கான சொத்து ஆவணங்களை ஆய்வு செய்ததில் பாதிக்கும் அதிகமான சொத்து வில்லங்கங்கள் சொத்துக்கள் என தெரிய வந்ததாக கூறினார். மேலும் அவர் பங்கு சந்தையில் முதலீடு செய்துள்ள பங்குகளின் மதிப்பும் குறைந்து வருவதாகவும் தெரிவித்தார். இதை அடுத்து காவல்துறை வாதம் குறித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி பதிலளிக்குமாறு தேவநாதன் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினமே இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனுக்காகவும் பாதுகாக்கப்படும் எனவும் நீதிபதி இளந்திரையன் உறுதியளித்தார். நிஷா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.